போக்சோவில் கைதான நடன இயக்குனர் ஜானி மாஸ்டருக்கு தேசிய விருது விழாவை காரணம் காட்டி இடைக்கால ஜாமீன் வழங்கிய விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தெலுங்கு மற்றும் தமிழ் திரைத்துறையில் முன்னணி நடன கலைஞராக வலம் வரும் ஜானி மாஸ்டர் திருச்சிற்றம்பலம் படத்தில் மேகம் கருக்காதா பாடலுக்காக தேசிய விருது பெற தேர்வானார். இதனால் புகழ் வெளிச்சத்தில் இருந்த ஜானி மாஸ்டர் அடுத்தடுத்த டாப் நடிகர்களின் படங்களுக்கு நடன இயக்குனராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில்தான் ஜானி மாஸ்டர் மீதான பாலியல் புகார் திரைத்துறையை உலுக்கியது. அவுட்டோர் படப்பிடிப்பின் போதெல்லாம் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் நடன இயக்குனர் ஒருவர் ஜானி மாஸ்டர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதிலும் தனது 16 வயது முதலே இந்த கொடுமையை எதிர்கொண்டு வருவதாக அவர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் ஜானி மாஸ்டர் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டது. இது மட்டுமின்றி ஏற்கனவே திருமணமான ஜானி மாஸ்டர் தன்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பியிருந்தார். இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் போக்சோ வழக்கில் கைதானார் நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர். இந்த சூழலில்தான் இந்த மாதம் தேசிய திரைப்பட விருது விழா நடைபெற உள்ளது. மேகம் கருக்காதா பாடலுக்காக தேசிய விருது பெறவுள்ள ஜானி மாஸ்டர் ஜெயிலில் இருக்க விருதை எப்படி பெறுவார் என்ற கேள்வி எழுந்தது. இன்னும் சிலர் போக்சோவில் கைதானவருக்கு தேசிய விருது அங்கீகாரம் எதற்கு என்றும் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த சூழலில்தான் போக்சோ வழக்கில் கைதான ஜானி மாஸ்டரை தேசிய விருது விழாவில் கலந்து கொள்ள ஏதுவாக ரங்காரெட்டி நீதிமன்றம் இடைக்கால பிணை வழங்கியுள்ளது. வரும் 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஜானி மாஸ்டரின் பிணைக்காக 2 பேர் தலா 2 லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகையாக வழங்க வேண்டும். பிணையில் செல்லும் ஜானி மாஸ்டர் எவ்வித பேட்டியும் கொடுக்க கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம். நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு கடும் அதிருப்தி தெரிவித்துள்ள இணையவாசிகள் போக்சோவில் கைதானவருக்கு தேசிய விருது வழங்குவதையே எதிர்க்கும் சூழலில் விருது விழாவிற்கு நீதிமன்றமே வழி அனுப்புவது வேதனை அளிப்பதாக விமர்சித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.